வணக்கம். வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி. இப்போ நம்ம தொடர்ச்சியாக நம்மளோட சீரீஸ் நம்ம குரூப் 2 2A வந்து ஒரு சீரீஸ் இப்போ நம்ம புதுசாக நம்ம அகாடமி சார்பில் வந்து ஃப்ரீயாக கிளாஸஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த அகாடமி சார்பில் கொடுக்கக்கூடிய சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவா இருக்குன்னா பாலிட்டி. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தலைப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த தலைப்பு எங்கிருந்து படிக்கணும், ஃபஸ்ட்டு ஏன் இதை பற்றி நம்ம எங்கிருந்து படிக்கணும்னா, இப்போ நம்ம பாதிப்பு நம்ம இப்போ எழுதின எக்ஸாமில் எல்லா எக்ஸாம்லையும் கொஸ்டின் பேப்பர் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. இதனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, குரூப் 4 லெவல்னா ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா போதும், ஒரு சிலத்துக்கு மட்டும் நம்ம அவுட் சோர்ஸ் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தோம். ஆனா இப்ப எந்த சோர்ஸ் எடுத்தாலுமே ஃபுல்லாமே பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கு பிளஸ் சோர்ஸ் புக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அடிப்படையான ஒரு தகவல் வந்து ஃபுல்லா போற மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் வந்து சிலபஸ்ல கொஸ்டின் வந்து டஃபா கேட்டாலுமே ஓரளவுக்கு ஈஸியா, அதாவது ஈஸின்றதை விட வந்து ஒமிஷன் மெத்தட், அதாவது நம்ம அதை படிச்ச தலைப்புகள் இருந்து ஈஸியா எடுத்துட்டு வெளியில தள்ளுற மாதிரி ஒரு தலைப்புனா வந்து பாலிட்டி தலைப்பு தான். இந்த டிஎன்பிசி ஃபீல்டுக்குள்ள வரக்கூடிய எந்த நபர்லாம் இருந்தாலும் முதல்ல படிக்கக்கூடிய தலைப்பும் எது வந்து தலைப்பு இருக்குன்னா இந்த பாலிட்டி தான் வந்து படிப்பாங்க. அப்போ அதன் அடிப்படையில் நமக்கு பாலிட்டி படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த குரூப் 2க்காக என்ன இருக்கிற 60 நாட்கள்ல அந்த குரூப் 2 வந்து ஃபோக்கஸ் பண்ணனா ஜிகேல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய தலைப்பா நம்ம பாலிட்டி தான் பார்க்கணும். ஏன் பாலிட்டி பார்க்குறோன்னா இந்த தலைப்புல இருந்து மட்டும்தான் வந்து அந்த கேள்விகளை அப்படியே கேட்க முடியும். மற்ற தலைப்புகளை பொறுத்த வரைக்கும் மாற்றி ஏதாவது ஒன்று குழப்புவாங்க. ஆனால் இங்கே வரைக்கும் குழப்பறதுக்கான வாய்ப்பு வந்து குறையல. அதாவது நீ படிச்சதை தெளிவாக படிச்சிட்டீங்கனாலே போதும், முன்ன வந்து குழப்பறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையும். எப்படி சார் நீங்க குழப்பறதுக்கு எப்படி சொன்னா 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதில் நம்மள குழப்ப போறாங்களா அப்படின்னா குழப்ப போறது இல்லை. நமக்கு ஆர்டிகல் பொறுத்தவரை நமக்கு மேஜரான கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்ல நமக்கு எவ்வளவு கொஸ்டின் கேட்க போறாங்கன்னா ஒரு 12 கொஸ்டின் நம்ம கேட்க போறாங்க. 15 கேள்விகள் பார்த்தோம்னா நமக்கு தேர்வு நோக்கில் முழுசா வரப்போகுது. இந்த 15 கேள்விகள்ல 12 கேள்விகள் இதுதான் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் வந்து கேள்விகள் இருக்கும். எப்படிலாம் இருக்கும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நம்ம அது ஒரு தெளிவான ஒரு விஷயம் பார்க்கணும். இந்திய அரசியலமைப்பு அப்படின்னும் போது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை, இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள், ஒன்றியம் மற்றும் மாநில யூனியன் பிரதேசங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கு. இப்போ இந்த தலைப்புல பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது நமக்கு பாட புத்தகத்துல நம்ம ஸ்கூல்ல கொடுக்குற புத்தகம். சார் இப்பெல்லாம் இந்த பாட புத்தகத்துல இருந்து கேள்வி வருதானா இன்னைக்கு வந்து சூழ்நிலை வந்து எப்படி அமையும் சொல்லிட்டு தெரியாது. நம்ம அடிக்கடி நம்ம திருப்பி சொல்லிட்டே இருக்கிறது தான் ஒரே விஷயம் தான். டிஎன்பிசி மக்கள் யாருமே நினைக்க கூடாது, அதாவது மக்கள்ன்றதை விட வந்து இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ் எதுவுமே வந்து என்ன யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, இந்த கேள்வித்தாள் இப்படிதான் வரும் அப்படின்றத யாருமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயத்துல இருக்கு. அப்ப நீங்க ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுன்ற போது எப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தயாராகிற மாதிரி தான் இருக்கும். அப்ப எல்லாத்துக்கும் தயாரானா ஃபர்ஸ்ட் இந்த தலைப்புக்கு வந்து புக்ல எங்கெங்க சோர்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்த முதல்ல பார்த்துக்கணும். அப்ப புக்ல பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு இந்த செக்மெண்ட் ஃபுல்லாமே எங்க இருக்குன்னா உங்களுக்கு ஃபுல்லா வேர் டு ஸ்டடி, இந்த வீடியோவோட லிங்க்ல நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு இந்த வேர் டு ஸ்டடி வந்து கொடுக்கும். சார் இதை தவிர்த்து நாங்கள் எங்க சார் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதை தவிர்த்து நம்ம படிக்க வேண்டிய புத்தகங்கள் இங்கிலீஷ் புக்கை ஃபாலோ பண்றவங்களா இருந்தாங்கன்னா லட்சுமிகாந்த் புக்கும், நம்ம தமிழ் புக்கு ஃபாலோ பண்றதா இருந்தா நமக்கு பிரகதீஷ் பப்ளிகேஷன்ற புக்கும் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அகாடமி புக் அடுத்து நம்ம பார்த்துக்கிறதா பார்த்தலாம். இப்போ வந்து நம்ம சார் யூனிக்கா எனக்கு வேணும் சார், நான் லட்சுமிகாந்த் புக்கு பாக்குறேன் சார், அது நிறைய கண்டென்ட் இருக்கு, ரொம்ப கேசஸ்லாம் நிறைய இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா நீங்க சிம்பிளா ஒரே புக் தானா நம்ம இப்போதைக்கு இருக்கிற நாட்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னும் போது நீங்க வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன் புக்கை நீங்க வந்து தாராளமா தமிழ்ல நீங்க எடுத்து யூஸ் பண்ணும்போது ஈஸியா முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏறத்தாழ அந்த புத்தகம் எவ்வளவு பக்கம் இருக்குன்னா ஒரு 600 பக்கம் இருக்கும். ஒரு நாளைக்கு 100 பக்கம் அப்படின்ற வீதம் படிக்கும் போது மேக்ஸிமம் பார்த்தோன்னா நமக்கு வந்து போர்ஷன்ஸ் வந்து ஒரு 6 நாட்கள்ல முடிக்கிற மாதிரி இருக்கும். சரி, இதெல்லாம் அப்படி நம்ம அந்த செக்மெண்ட்ல அடிப்படையில் பார்க்கும்போது இந்திய அரசியலமைப்பு அப்படின்னும் போது இந்திய அரசியலமைப்புனா என்ன, ஃபர்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பு என்னன்ற தெரியறதுக்கு முன்னாடி இந்திய அரசியலமைப்பு முந்தைய சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 1773 பட்டை சட்டங்கள்ல இருந்து தொடங்கி 1947 வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த ஒரு கோர்வையா வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்புலாம் என்ன, அது எப்ப எந்த தூள் அடிப்படையில் உருவாக்குனாங்க, அது பற்றிய தகவல்கள் நம்ம பார்க்கணும். அப்ப இது பற்றி இந்த 2 தகவல்களை நம்ம பார்க்கும்போது ஒரு கேள்வி பார்த்தோன்னா கண்டிப்பா வர மாதிரி இருக்கும். அடுத்தது இந்திய அரசியலமைப்பின் முகவுரை, முக்கிய கூறுகள், யூனியன் மற்றும் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம். அப்ப இந்த தலைப்புகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு நீங்க இப்ப ரீசெண்டா உங்களை கொஸ்டின் வந்து கொஞ்சம் டைப் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும் போது எந்தெந்த கொஸ்டின்லாம் டைப் பண்ணலாம்னா இப்போ வந்து இந்த
பதினைந்தாவது மாநிலமாக வந்து உருவாக்கப்பட்ட மாநிலம் இது, எந்த வருஷம், எந்த சட்ட திருத்தம் அப்படின்றதுலாம் வந்து இந்த யூனியன் பிரதேசம் அப்படின்ற அமைப்புல வந்துடும். இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அப்படின்னும் போது இப்ப நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பேசல நம்மளுக்கு கொஸ்டின் வருதுன்னா, அப்ப இந்திய அரசியலமைப்புல மொத்தம் உருவாக்கப்படும் போது எத்தனை வார்த்தைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இப்ப ரீசெண்ட் பேப்பர்ல பார்த்துருக்கோம். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி மொத்தம் எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னா 75 ஆண்டுகள் பார்த்தா நிறைவேற்றிருக்கு. அந்த ஒரு ஆர்டிகல் வெளியே வரும்போது ஏன்னா தகவல் எல்லாம் மேல வந்துச்சுன்னா, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கி 1,45,000 வார்த்தைகள் பார்த்தோன்னா அந்த வார்த்தைகள் இருக்கு. இந்திய அரசியலமைப்பை இது வரைக்கும் எத்தனை முறை திருத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம 106 முறை திருத்திருக்காங்க. அப்ப இந்திய அரசியலமைப்பை எடுத்துக்கொண்டு வரும்போது நம்ம எதை வந்து ரோல் மாடலா எடுத்திருக்கோம்னா, இந்திய அரசியலமைப்பு அமெரிக்கா வந்து ஒரு ரோல் மாடலா வந்திருக்கோம். அமெரிக்கால தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு ஒரு அமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். அப்ப அந்த எழுதப்பட்ட அரசியலமைப்பிலேயே மிக சின்னது எதுனா நான் அமெரிக்க அரசியலமைப்பு தான் மிக சிறியதுன்னு சொல்லியாச்சு. இந்த அமெரிக்க அரசியலமைப்புல இருந்து என்ன பண்ணிருக்கோம்னா, இது வரைக்கும் எத்தனை முறை திருத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வரைக்கும் அமெரிக்க அரசியலமைப்பே 30 முறை தான் திருத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கூட இருக்கிற இங்கிலாந்து இந்த அரசியலமைப்பு எப்ப திருத்துறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற விஷயத்துல பார்க்கும். இது வந்து முதல் கூட்டம், இரண்டாவது கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும். மூன்றாவது கூட்டம் நடக்கும் போது இந்திய அரசியலமைப்போட முகவுரை அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கும். மூன்றாவது தலைப்பு என்ன? முகவுரை வந்து குறிக்கோள் தீர்மானம். எந்த ஒரு புக்கும் எழுத போறோம், அப்படி ஒரு புத்தகம் எழுதும் போது அந்த புத்தகத்தோட ஃபர்ஸ்ட் பேஜ் என்னன்னு சொல்லிட்டு தெரியணும்ல. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் பேஜை உருவாக்குறது தான் அந்த குறிக்கோள் தீர்மானம்ன்றத ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்கன்னா கொண்டாந்துருப்பாரு. டிசம்பர் 13, 1946 அந்த குறிக்கோள் தீர்மானம் எடுத்து வந்திருப்பாங்க. அந்த குறிக்கோள் தீர்மானம் என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவுல என்ன ஆகுதுன்னா, பல்வேறு விவாதங்களுக்கு உட்பட்டு ஜனவரி 22, 1947 மக்களால பார்த்தோன்னா அந்த ஏற்றுக்கப்படுகிறது. அதுல ஒரு சில திருத்தங்கள் இதை பத்தி நம்ம கேசஸ் எல்லாம் வரும். நம்ம நிறைய கேஸ் வரும். முகவரை வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதியே, இது ஒரு அரசியலமைப்பின் பகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு LIC வழக்கு, அப்படின்னு சொல்லிட்டு கோலாக்நாத் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வழக்குகள் பார்த்தோன்னா தொடர்ச்சியா வரும். அப்ப அந்த வழக்குகள்லாம் என்ன வந்துச்சு அப்புறம் இந்த முகவரை பத்தி பல்வேறு அறிஞர்கள் வந்து கூற்று சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன கூற்றுகள் சொன்னாங்க அதை பத்தி நம்ம இந்த முகவரியில் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். இந்திய அரசியலமைப்புக்கு என்ன சார் முக்கிய கூறுகள் இருக்கு அப்படின்னா, இந்திய அரசியலமைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்த இந்திய அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் இது என்ன சார், இதுல என்ன சார் சிறப்பு, முக்கிய கூறுனும் போது சிறப்பு என்ன அப்படின்னும் போது, இது எழுதப்பட்ட அரசியலமைப்புல உலகிலேயே மிக பெருசு. அப்ப இந்திய அரசியலமைப்போட சின்னம் என்னவா இருக்குன்னா, யானைன்றதுதான் இந்திய அரசியலமைப்போட சின்னமா இருக்கு. எழுதப்பட்டதுல மிக பெருசு, எழுதப்படுறதுல மிக பெருசு. சரி, வேற என்ன சார் சிறப்பு இருக்கு அப்படின்னும் போது, இந்த அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. அதாவது இப்ப இருக்கிற சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி நெகிழவும், அப்புறம் அடிப்படை கட்டமைப்பை மாட்டாத மாதிரி நெகிழாத்தன்மையும் பார்த்தீங்கன்னா கொண்டிருக்கு. நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டிருக்கு. அப்ப அமெரிக்க அரசியலமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னும் போது, அமெரிக்க அரசியலமைப்பு நெகிழாத்தன்மை கொண்டது அப்படின்ற விஷயம் இருக்கும். இப்ப இது மாதிரி பார்த்தோன்னா நம்ம கூட்டாட்சி முறை கொண்டிருக்கோம். அது மாதிரி சொல்லிட்டு பல்வேறு சிறப்பியல்புகள் பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்போட சிறப்பியல்புகள் முக்கிய கூறுகள் இருக்கு. அதுல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வரும்போது இந்திய அரசியலமைப்பு வரும்போது எத்தனை விதிகள், எத்தனை பகுதிகள், எத்தனை அட்டவணை இருக்குன்னு சொல்லிட்டு வரும்போது 395 விதிகள் இருக்கும், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் அப்படி சொல்லிட்டு இருக்கும். அப்ப நம்ம பகுதி 1 அப்படி நம்ம எடுக்கும்போது விதி 1 முதல் 4 வரைக்கும் சொல்லுவோம். அப்போ ஒன்றியம் மற்றும் மாநில யூனியன் பிரதேசங்களை பத்தி விதி 1 பகுதி 1 பார்த்தோன்னா சொல்லுவோம். என்ன சொல்லுது அதுல, 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்தோன்னா முழுமையான தகவலா சொல்றதுதான் பார்த்தோன்னா வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டா இருக்கும். அப்ப இந்த பார்ட்டை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு கேள்விகள் வரும், இந்த பார்ட்டை முடிக்கும் போது ஒரு 2 கேள்விகள் பார்த்தோன்னா வந்து பெரும்பான்மையா வந்து பார்த்தோன்னா எதிர்பார்க்கலாம். இந்த பார்ட்டை நம்ம கை வைக்கும் போது குறைந்தபட்சம் ஒரு கேள்வி நமக்கு கிடைச்சிடும். அப்ப நம்ம சார் தேசிய சின்னங்கள், இந்த பன்முகத்தன்மை, சமூக கலாச்சாரம், இப்ப நமக்கு இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது இந்த தேசிய சின்னங்கள்ன்ற தலைப்பு என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு கொடிகள், தேசிய கொடி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நம்ம வந்து தேசிய கீதம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தேசிய மலர் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அது மாதிரி தகவல்லாம் நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கு. ஏன்னா நமக்கு சோர்ஸ் புக்ல இருந்து மொத்தமா கிடைச்சாலுமே இது நம்ம வந்து ஸ்கூல் புக்ல பாத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த நாள் காட்டி எப்ப எடுத்துட்டு வந்தாங்க, இதுக்கு யார் வந்து ஒரு வழிகாட்டியா இருந்தாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் ஃபுல்லா இந்த புக்ல இருக்கும். அது தொடர்ந்து அடுத்த தலைப்பா பார்க்க போறதுன்னா, அடுத்த தலைப்பு என்ன வருதுன்னா வந்து குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். நமக்கு மேஜரா வரக்கூடிய கேள்விகள் எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா வந்து இந்த இடத்துல தான் இருக்கு. பெரும்பான்மை கேள்விகள் பார்த்தோன்னா இங்க தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம குடியுரிமை கரண்ட் அஃபேர்ஸ்ல எடுக்கும்போது குடியுரிமை பத்தி பார்த்தோன்னா பிரச்சனை வந்துச்சு. இது வரைக்கும் குடியுரிமை எத்தனை முறை திருத்திருக்காங்க? 9 முறை திருத்திருக்காங்க. எப்போ கடைசியா திருத்தினாங்க? 2019 திருத்திருக்காங்க. சரி, இந்த காமன்வெல்த் குடியுரிமைன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, காமன்வெல்த் குடியுரிமை நீக்கியிருப்பாங்க. இது எப்போ பண்ணாங்க, எப்போ எடுத்தாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்தா இந்திய குடியுரிமை, நமக்கு இந்திய குடியுரிமை பார்த்தோன்னா வந்து எப்போ இந்த இந்திய குடியுரிமை சட்டம் சொல்லிட்டு ஒன்று எஃபெக்ட் ஆச்சு அப்படின்ற விஷயம்லாம் இந்த குடியுரிமையில வரும். அதுக்கப்புறம் நமக்கு எப்பவுமே இந்த பகுதியில கேள்வி இல்லாம இல்லை அப்படின்னு ஒரு பகுதினா இந்த அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள்
இந்த பகுதி நீ எந்த கொஸ்டின் பேப்பர் வேணா எடுத்து பாருங்க, இந்த இந்த கேள்வி இல்லாத கேள்வியே இருக்கே இருக்காது. அப்ப அடிப்படை உரிமைகளை பத்தி நம்ம பாக்குறோம். அடிப்படை உரிமைகள் 12 இருந்து 35 வரைக்கும் என்ன சொல்லுது அதை பத்தி சொல்றது. அப்புறம் அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள்லாம் சொல்லுதுன்னா அடிப்படை கடமைகள் 4A அப்படின்னு ஒரு பகுதி. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது அடிப்படை கடமைகள் ஒன்று இருந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. ஏன்னா அடிப்படை உரிமை நமக்கு வந்து ஒண்ணு கொடுத்துட்டாங்க. அப்ப உள்நாட்டு கலவரங்கள் 1975 பல கலவரங்கள்லாம் ஏற்படுது. அப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, நம்ம மக்கள் என்ன பண்றாங்க, நம்ம வீட்டு தேச தலைவர்களை பார்த்தோன்னா விமர்சனம் பண்றது, இது மாதிரி பல்வேறு கருத்துக்களை பார்த்தோன்னா தொடர்ச்சியா போட்டே இருக்காங்க. அப்ப நம்ம நாட்டு இருக்கிற நம்ம இருக்க தலைவர்கள் என்ன பண்றாங்க, மக்களுக்கு வந்து நம்ம வந்து உரிமையை ஒண்ணு கொடுத்துட்டோம், அவங்களுக்கு ஒரு சில கடமைகள்னு சொல்லிட்டு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து கொஞ்சம் ஒழுக்கமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வரன் சிங் அப்படின்ற ஒரு தலைமையில பார்த்தோன்னா கமிட்டி போட்டு அந்த கமிட்டி அடிப்படையில் பார்த்தோன்னா அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு 42வது சட்ட திருத்தம் 1976 பார்த்தோன்னா சேர்க்கப்பட்டது. தற்போது அதாவது அடிப்படை கடமைகள் உருவாக்கப்படும் போது எத்தனை இருந்துச்சுன்னா 10 அடிப்படை கடமைகள் இருந்துச்சு. தற்போது எத்தனை கடமைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 11 கடமைகள். அதாவது 86வது சட்ட திருத்தம் 2002 படி 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கூறுவது பெற்றோரின் கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை நம்ம அடிப்படை கடமைகளை சேர்த்திருப்பாங்க. அப்ப இந்த விஷயத்த நமக்கு தேவைப்படும். அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கு. அப்ப நம்மளுக்கு கொஸ்டின் ஏரியானும் போது அடிப்படை கடமைகள் மற்றும் அரசு நெறிமுறை கோட்பாடுகள். அரசு நெறிமுறை கோட்பாடுகள்ன்றது எங்க இருந்து எவ்வளவு தூரம்னா 36 இருந்து 51 வரைக்கும் இருக்கிற தலைப்பு படிச்சோம்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள். அரசு நெறிமுறை கோட்பாடுகள்ன்றது என்னன்னா ஒரு சட்டத்தை இயற்றும் போது அரசு வந்து எந்த மாதிரி நெறிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா சொல்றதுதான் வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள். நமக்கு வந்து கிளாஷ் வந்து நமக்கு கூற்று காரணம் கொடுத்து நம்ம கேட்கும் போது அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடுகள், இந்த 2 கோட்பாடுகள்ல எது சிறந்தது, எது வந்து நம்ம வலிமையானது அப்படின்னும் போது அதுக்கு ஒரு சில வழக்குகள்லாம் இருக்கு. அப்ப அந்த வழக்குகள் அடிப்படையில இப்போதைக்கு எது சிறந்ததுன்னா அடிப்படை உரிமைகள் தான் சிறந்தது, அதாவது வலிமையானது. நம்ம அடிப்படை உரிமையா அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடுகளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அடிப்படை உரிமைகளே ஒரு படி மேலானது. அதுக்கு கீழே தான் நமக்கு என்னது அரசு நெறிவுறுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பு வந்துடும். அப்ப நம்ம அதை அப்படியே அடிச்சு அடுத்தது பார்த்தோம்னா வந்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா ஒன்றிய நிர்வாகம் மற்றும் ஒன்றிய நாடாளுமன்றம். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல தலைப்பு, இப்போ ஒரு அடிப்படை கடமைகள் வரைக்கும் ஒரு தலைப்பு பார்த்தோம் இல்லைங்களா. இப்ப இந்த அடிப்படை கடமைகள் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நம்ம ஒரு 15 கேள்விகள் சொன்னோம். அந்த 15 கேள்விகள்ல நமக்கு எத்தனை கேள்விகள் நமக்கு இப்ப கிடைச்சிடும் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 7 இருந்து 8 கேள்வி அந்த பகுதிக்குள்ளே பெரும்பான்மை கேள்வி அமையும். 7 இருந்து 8 கேள்வி அதுக்குள்ளேயே அந்த கேசஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த செக்மெண்ட்டுக்குள்ளேயே மொத்தமா அமைஞ்சிடும். அப்ப நம்ம ஸ்டார்டிங் நான் புதுசா படிக்கிறேன் சார், இந்த நாட்கள் நான் வந்து எப்படி இது பண்ண தெரியல அப்படின்னும் போது முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, வேகமா ஒரு 2 நாள் 3 நாள் டைம் எடுத்து அந்த பாட்டை தெளிவா முடிச்சு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 கொஸ்டின் பார்த்தா அந்த பாட்டு. அப்ப மீதி இருக்கிற 8 கொஸ்டினுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மற்ற தலைப்புகள்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். மத்திய அரசுனா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. முதல்ல மத்திய அரசுனா நான் அது ஃபுல்லா எப்படி இருக்கு, ஒன்றிய நிர்வாகம், ஒன்றியம்ன்ற வார்த்தை எங்க இருக்கு, இப்ப நம்ம கூட்டாட்சின்ற வார்த்தை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கொஸ்டின், ஒன்றியம் என்ற வார்த்தை எங்க இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்ப நமக்கு நடந்த எக்ஸாம் கடந்த தேர்வுகள்ல கேள்வியாகவும் இருந்திருக்கும். எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க, இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த பகுதியில இருந்து கேள்வி வராத பேப்பரே இல்லை. இப்ப நான் எப்படி சொன்னேன்னா அடிப்படை உரிமைகள் அப்படின்னு ஒரு பகுதியில இருந்து கேள்வி வருதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில இருந்து கேள்வி வராத ஒரு கேள்வித்தாலே நம்ம பார்க்க முடியாது. அப்ப அதையும் நம்ம பார்த்துக்கிறோம். இப்ப நமக்கு இதை வந்து 2 ஸ்பிரிட் கரெக்டா இருக்கும். ஒன்றிய நிர்வாகம் மற்றும் ஒன்றிய நாடாளுமன்றம் அப்படின்ற தலைப்பு பாக்குறீங்க. இப்ப ஒன்றிய நிர்வாகம் மற்றும் நாடாளுமன்றம் பார்க்கும்போது இந்த தலைப்பின் கீழ் நமக்கு எத்தனை கேள்விகள் வரும்போதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கன்ஃபார்ம் சார். இன்னொரு கேள்விகள் எப்படி சார் வரலாம்னா அது வந்து மாநில நிர்வாகத்திலிருந்து கேட்க போறானா இல்ல வந்து மத்திய நிர்வாகத்திலிருந்து கேள்வி கேட்க போறானான்றத நம்ம இப்ப நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் இஷ்யூஸ் இப்போ ஆளுநருக்கும் நமக்கு முதல்வருக்கும் பார்த்தோன்னா பிரச்சனைகள் நடக்கும்போது அந்த கேள்விகள் பார்த்தோன்னா பெரும்பான்மை வந்து எஃபெக்ட் ஆச்சு இதுக்கு முன்னாடி தேர்வுகள்ல. இப்ப என்ன நடந்துச்சுன்னா ஜெகதீப் தன்கர் சொல்லிட்டு ஒரு மனுஷர் இருந்தாரு. அவர் யாரு, இப்ப வந்து குடியரசுத் தலைவரா வந்து செயல்பட்டு வந்தாரு. அந்த குடியரசுத் தலைவர் இப்ப என்ன பண்றாரு, துணை குடியரசுத் தலைவரா செயல்பட்டு வந்தாரு. துணை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், இப்ப பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்ப இந்த மாதிரி வரிசையில தன்னோட பதவி ராஜினாமா செய்தது எத்தனாவது குடியரசுத் தலைவர் போது 3வது குடியரசுத் தலைவரா இருக்காரு, துணை குடியரசுத் தலைவரா இருக்காரு. அப்ப அவருக்கு என்ன விதிகள் என்ன நடைமுறைகள் அவரை பதவி நீக்க தீர்மானம் இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னும் போது நம்ம ஒன்றிய நாடாளுமன்றம்ன்ற தலைப்பு இருக்கு. இப்ப நமக்கு வரக்கூடிய குரூப் 2லயும் பார்த்தோன்னா வந்து அடிச்சு சொல்லிக்கலாம். இப்ப நம்ம கொஸ்டின் பார்த்து எடுக்கும் போது துணை குடியரசுத் தலைவர் பத்தி கேள்விகள் நமக்கு இந்த தேர்வுல வந்து இடம்பெறும் அப்படின்னா இப்போ இடம்பெறும். ஏன்னா நமக்கு இன்னும் தேர்வுகள் நடக்கும் போது இன்னும் 2 மாசம். இப்ப நமக்கு 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு வந்து எப்படி எக்ஸாமுக்கு எடுப்பாங்க, 1 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் எடுப்பாங்க.
மேஜரா லீட் பண்றது எது இருக்கும் போதுன்னா 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் லீட் பண்ணும்போது. அப்ப அந்த 6 மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கும்போது ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கூட இன்னும் கூட வன்முறை அப்படின்ற ஒரு தலைப்பு, நம்ம பொது வாழ்வில் ஊழல் தீவிரவாதம் அப்படின்ற ஒரு தலைப்பு நம்ம உள்ள இருக்கும்போது இந்த குகி மைத்தேகி இந்த மணிப்பூர்ல பார்த்தோன்னா ஒரு இஷ்யூ தான் தொடர்ச்சியா நடந்துருக்கு. அப்போ மணிப்பூரோட மாநிலத்தோட சிறப்பு அந்தஸ்துக்கான விதி என்ன சொல்லிட்டு இந்த செக்மெண்ட்லாம் ஃபுல்லாமே வந்த முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மாநில அரசு மாநில நிர்வாகம் அப்படின்ற ஒரு தலைப்பு. இந்த மாநில அரசு மாநில நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னும் போது மாநில நிர்வாகம் மற்றும் மாநில சட்டமன்றங்களும் இந்த 10th புக்லயும் 7th 12th புக்ல இந்த செக்மெண்ட் ஃபுல்லாமே இந்த பாடம் இருக்கும். இதே சொன்னதுதான் மத்திய அரசு பார்த்தபோது ஒரு செக்மெண்ட் இருக்குல்ல, அதே தான் மாநில அரசு அப்படின்ற ஒரு தலைப்பின் கேள்வியுமே ஃபுல்லா நமக்கு அமைஞ்சிருக்கும். அப்ப நமக்கு மத்திய அரசு நம்ம கேள்வியில் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா மத்திய அரசு மாநில அரசு அப்படின்னு இருக்கும் போது ஒரு 3 கேள்விகள் நம்ம எடுத்துடலாம். மத்திய அரசுலயும் மாநில அரசுலயும் 3 கேள்விகள், இந்த 3 ரெண்டுமே சேர்த்து 3 கேள்விகள். அப்ப இந்த 3 கேள்வியில 2 கேள்வி, ஒரு கேள்வி மத்திய அரசு பற்றியும் ஒரு கேள்வி மாநில அரசு பத்தி அமையும். இன்னொரு கேள்வி எப்படி அமையும்னா, இப்ப நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது பிரச்சனைகள் மத்திய அரசுல அதிகமா பிரச்சனை நடக்குது, மாநில அரசு அதிகமா பிரச்சனை நடக்குதான்றது அதை பொறுத்து அமையும். நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கேள்விகள் எப்படி உங்களுக்கு வரப்போகுதுன்றத இப்ப நம்ம அடுத்தடுத்து தொடர்ச்சியா நமக்கு வகுப்பு நடக்கக்கூடிய வகுப்புகளே உங்களுக்கு நாங்க தெளிவா நாங்க கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம அடுத்த தலைப்பா நமக்கு என்ன வரப்போகுதுன்னா, அடுத்த தலைப்பா பார்க்க போறது உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பை வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும். அப்ப அதை பத்தி வந்து ஃபுல்லாமே வந்து சொல்றது அது என்ன சார் சொல்லுது. அப்ப இந்த உள்ளாட்சி அமைப்புகள் வந்து இந்த ஒரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உள்ளாட்சி அமைப்பு கொண்டாடுறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது யாருதான், நம்மால் தான், சோழர்கள் தான் வந்து உள்ளாட்சி அமைப்பு. நீங்க எழுதி வச்சுக்க, இந்த குரூப் சோழர்கள் பத்தி ஒரு கேள்வி இருக்கும். சோழர்கள் பத்தி நமக்கு வந்து கேள்விகள் அமையத்துக்கு, ஏன்னா வந்து சோழரோட நம்ம விழா கொண்டாடி இருக்காங்க. இப்ப சோழருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாணயங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்ப பிரதமர் மோடி நம்ம வந்து போயிருக்காங்க. வரும்போது மத்திய அரசு மாநில அரசுக்குள்ள ஒரு உறவு வந்து ஏற்பட்டிருக்கு. அவங்க மத்திய மாநில அரசுகளோட உறவுகளை பத்தி பதிலா சொல்றது. அப்ப இந்திய அரசோட நீதிமன்றங்கள், இப்ப அதுவும் கொஸ்டின் இருக்கு. நம்ம நாடாளுமன்றம், அதாவது என்னன்னா மத்திய அரசு மாநில அரசு 2 பிரிக்கும் போது நம்ம இந்தியாவில நீதிமன்றங்கள் இருக்கு. எந்த மாதிரி நீதிமன்றங்கள்லாம் இருக்குன்னா, உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 நீதிமன்றங்கள் இருக்கு. அப்ப அந்த 2 நீதிமன்றத்துல இப்ப வந்து 52வது நீதியாவது யார் இருக்காருங்க, கவாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்ப தமிழகத்துல வந்து தலைமை நீதிபதி இருக்காங்க. முதல்ல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைமை நீதிபதியா யார் சேர்ந்திருக்காங்க. அப்ப இந்த உச்ச நீதிமன்றம், உயர் நீதி, இப்ப இதுக்குள்ள ஏதாவது கிளாஷ் ஏற்படுதா? இப்ப நிறைய கேசஸ் நடக்குது. திடீர்னு ஒரு சட்ட திருத்தம் கண்டாராங்க. உதாரணத்துக்கு வந்து நமக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் சொல்லிட்டு அந்த காலத்துல பண்ணாங்க. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்ன்றது நமக்கு அரசியலமைப்பு எந்த விதி நமக்கு சிறப்பா கொடுக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஆர்டிகல் 29 சிறுபான்மையர் மற்றும் கலாச்சார உரிமைகளை பாதுகாக்கும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப இதெல்லாம் எங்க போய் நம்ம வந்து முறையிடணும்? ஒரு தேர்தல் நடக்குது, ஒரு எலெக்ஷன் நடக்குது. இப்ப இந்த எலெக்ஷன் நடந்தா அந்த எலெக்ஷனுக்கான ஒரு செக்மெண்ட் யார்கிட்ட போய் நம்ம வந்து முறையிடணும்? ஏதாவது பிரச்சனை ஏற்படுதுன்னா அது எங்க போகணும் அப்படின்னா உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள். ஒவ்வொரு தேர்தலுக்கும் எது மாதிரி போகணும்? இப்போ இந்திய மாநில தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய பிரச்சனைக்கு யார்கிட்ட போகணும்? மத்திய நம்ம உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் போது எங்கே போகணும் அப்படின்ற விஷயத்தெல்லாமே நம்ம இந்த வகுப்புல நம்ம இந்திய நீதி அமைப்புகள் அப்படின்ற அழைப்பு கீழே வந்து தான் அது தொடர்ச்சியா நம்ம பார்க்கணும். அடுத்து நமக்கு இது வரக்கூடிய தலைப்பு என்னவா இருக்குன்னா, இந்த உள்ளாட்சி அமைப்புகள்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு சொன்னேன். அப்ப இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும். இப்படி செலக்டா அது ஒரு 10 கேள்வி ஏற்கனவே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இப்ப நீதித்துறை ஒரு கேள்வி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது இந்த உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி சொல்லிருக்கோம். அப்போ உள்ளாட்சி அமைப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி, அது என்ன உள்ளாட்சி பொறுத்த வரைக்கும் 243 ஸ்டார்ட் ஆகும். ஒரே விதிதான். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் உள்ளாட்சி அமைப்பை பத்தி ஒரு கிளியரான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க. அது ஏன் கொண்டாந்தாங்க? ஏன்னா உள்ளாட்சி தான் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து அது ஒரு முன்மாதிரியாவே நம்ம கொண்டு வரோம். இந்தியாவினோட முதுகெலும்பு எதை தான் சொல்றாங்கன்னா, முதுகெலும்பு, இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ கிராமத்துல இருந்தா உருவாது. இந்த பஞ்சாயத்து எப்படி எல்லாம் கொண்டாந்தாங்க, இது வந்து 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை கொண்டாந்துருப்பாங்க, இது 2 அடுக்கு பஞ்சாயத்து முறைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி முறைகள்லாம் வந்து யார் கொண்டு வந்தாங்க, எப்ப கொண்டு வந்தாங்க, எப்படி எடுத்துட்டு வந்தாங்க, அசோக் மேத்தா முறைனா என்ன, அந்த ஃபுல்லா அந்த கமிஷன் அந்த டைம்ல நடந்த மொத்தமே விஷயத்தை ஃபுல்லா பாக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்புல வந்துடும். அப்ப அந்த பஞ்சாயத்து ராஜ் நம்ம பார்க்கும்போது ஒரு கேள்வி கன்ஃபார்ம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறதுன்னா பொது வாழ்வில் ஊழல் என்ன சார்? ஊழல் இல்லாத எங்கன்னா இருக்கா? எல்லா இடத்துலயுமே ஊழல் தான். எங்கும் ஊழல், எதிலும் ஊழல்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்ப இந்த ஊழல் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஊழல் முழுசா நம்ம தடைப்பட்டுனா ஊழல் எப்படி ஏற்படுதுன்னு தெரியாது. அந்த சூழ்நிலைகள் அடிப்படையில் தான் வந்து ஊழல்ன்றது வந்து ஏற்படுது. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற ஊழலை வந்து முழுசா ஒழிக்க முடியுமானா ஒழிக்க முடியாது. அதை என்ன பண்ணலாம்னா குறைக்கலாம். ஊழலை குறைக்கிறோம் அப்படின்னா
நம்ம நினைச்சா ஊழலை குறைக்க முடியுமா? இப்போ வந்து லஞ்சம் வாங்கினா நமக்கு விஜிலன்ஸ் வந்து நம்ம பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஊழல் பண்ணாம சரி இருக்கலாம், நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் பின்னாடி நம்மளோட வேலைக்கு வந்து பாதிக்கப்படும். அப்போ அதுக்கான அமைப்புகள்லாம் என்ன இருக்கு, லோக்பால்னா என்ன, லோக் ஆயுக்தான்னா என்ன, சிபிஐனா என்ன, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனா என்ன, இன்னும் இது இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். அப்போ இந்த கேள்விகள் நம்ம அணுகும் போது நம்ம தேர்வு நோக்கில் நம்ம எப்படி கேள்வி, இதுக்கு முன்னாடி எக்ஸாம் நடந்த எக்ஸாம்லாம் எப்படி கேள்வி கேட்டிருக்கோன்னா, இப்போ லோக்பாலோட தற்போதைய தலைவர் யாரு, சிபிஐயோட தற்போதைய தலைவர் யாரு, இவங்களோட பதவிக்காலம் என்ன, இதோட உறுப்பினரோட எண்ணிக்கை என்ன, அது வந்து நிரந்தர உறுப்பினர் எண்ணிக்கை என்ன, இப்ப தற்காலிக உறுப்பினரோட அந்த காலம் என்ன, இது உங்களை உறுப்பினர்னா யாரை நியமனம் பண்றாங்க, இது போன்ற கேள்விகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். அதனால பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், இன்னைக்கு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் தானே மொத்தமே இருக்கு. நமக்கு 106வது சட்ட திருத்தமே என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் தான். எப்படி தராங்க, 30% இடஒதுக்கீடு பெண்களுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து நமக்கு ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு எலெக்ஷன் சொல்லிட்டு நடக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு நாடு ஒரு தேர்தல் எலெக்ஷன் நடக்கும்போது அந்த தேர்தலில் இது எஃபெக்ட் எப்படி கொடுக்க போகுது அப்படின்னும் போது நம்ம ராம்நாத் கோவிந்தா தலைமையில கமிட்டி போட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா 2029 நாங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாடு ஒரு தேர்தல் எலெக்ஷன் வந்துடும் அப்படின்னாங்க. இந்த பீகார் கூட இப்ப இன்னைக்கு 2-3 நாளுக்கு முன்னாடி பேப்பர்ல பார்க்கும்போது பீகார்ல வந்து என்ன பண்ணாங்க, வாக்கு அந்த மொத்த மக்கள் தொகை வந்து எடுத்துட்டு இருக்கோம், அதை வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள முடிக்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பேப்பர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 65 லட்சம் வாக்காளர்களானா மட்டும் பேர் வந்து நாங்க எடுத்துட்டோம் அப்படின்ற விஷயத்த பார்த்தா சொல்லியிருப்பாங்க. இதை மொபைல் ஆப் மூலியமா வந்து 20 லட்சம் பேரை வந்து தூக்கியிருப்பாங்க. அப்ப இது போல சம்பவங்கள்லாம் நடக்கும்போது அந்த மொபைல் ஆப்போட பேர் என்ன, அது போல சம்பந்தங்கள் இதெல்லாம் பாருங்க. நீங்க நம்ம எடுத்தது என்ன, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் தான் எடுத்தோம், 106வது சட்டத்திற்கு சொன்னோம். ஆனா இப்ப நம்ம எங்க வந்து நிக்கிறோம்னா வந்து மொபைல் ஆப்ல வந்து நிக்கிறோம். அப்ப இது சம்பந்தமா பார்த்தோன்னா தொடர்ச்சியான கேள்விகள் வந்து இருக்கும். அதே மாதிரி நுகர்வோர் பாதுகாப்பு, இந்த நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு நுகர்வோர் மகாசாசனம் சொல்லிட்டு கொண்டு இருக்கு, அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு, அது என்னன்றதை நம்ம அடுத்து பார்க்கணும். அடுத்து மனித உரிமைகள், நமக்கு இந்த மனித உரிமைகள் பார்த்தோன்னா வந்து பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம எப்படி இந்திய அரசியலமைப்புல வந்து பிரிவு இருக்கோ அதே மாதிரி மனித உரிமைகள் பார்த்தோன்னா வந்து பிரிவு இருக்கு. அது எவ்வளவு பிரிவுகள் இருக்கும்போது ஒரு 30 பிரிவுகள் இருக்கு. அது இப்போ நமக்கு இவ்வளவு கல்வி வழங்குது 21A நமக்கு வந்து பார்த்தோன்னா அரசோட கடமை என்பது போலவே வந்து மனித உரிமைகளே நமக்கு வந்து கல்வி வழங்குது ஒரு உரிமையா வந்து இருக்கு. அது என்னன்றதை நம்ம அப்படியே தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கோம். இதுக்கு நம்ம என்னன்னா உங்களுக்கு பேக் டு ஸ்டடியில தெளிவா கொடுத்துருப்போம். இந்த தலைப்படை எங்க படிக்கணும், ஃபுல்லா எங்க பார்க்க போறோம், அப்ப நம்ம இது பார்த்துட்டு முடிச்சு. அது தொடர்ச்சியா என்ன வரப்போகுதுன்னா, நம்ம பார்க்க போறது அடுத்து என்னன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ், இது சம்பந்தமா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம மேல சொன்ன இப்ப தலைப்புல வந்து பொது வாழ்வில் ஊழல், மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், அந்த தலைப்பு மொத்தமே படிச்சா எவ்வளவு கொஸ்டின் தான் வரும்னா ஒரு கொஸ்டின் தான் வரும். அதுக்கப்புறம் தேர்தல், இந்தியாவில் அரசியல் கட்சிகள், ஆட்சியல் நடைமுறை மற்றும் நடப்பு நிகழ்வுகள். அந்த நடப்பு நிகழ்வுகள் வச்சுட்டா பாத்தீங்களா, இந்த நடப்பு நிகழ்வு வச்சது ஒன்னே ஒன்னா மொத்தத்தையுமே கவர் பண்ணும். இதைதான் கவர் பண்ணணும் கிடையாது. இப்ப நடந்த மொத்த மேட்டருக்குமே பார்த்தோன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகும். இப்போ நமக்கு சிவிஜில் நம்ம வந்து இந்த ஓட்டருக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, நம்ம நோட்டா பத்தி என்ன சொல்லியிருக்காங்க. இப்போ நோட்டா பத்தி நம்மளுக்கு கொஸ்டின் வந்துச்சு. இப்போ நோட்டா முதல்ல அறிமுகப்படுத்திங்க, நோட்டா அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் என்ன, எந்த உள்ளாட்சி, இப்போ தமிழ்நாட்டில் முதல்ல எப்போ அறிமுகப்படுத்தினாங்க, அதை முதல் கொண்டு ஃபுல்லாமே நம்ம பார்க்கணும். தொடர்ச்சியாக அந்த தேர்தலை பத்தி பார்க்கும்போது தேர்தல் பார்க்கணும். இந்த தேர்தல் நடக்கிறத பொறுத்த வரைக்கும் தேர்தல்ன்றது எத்தனை இந்திய அரசியலமைப்பு எத்தனை பகுதி சொல்லுது, இந்த பகுதியை தொடர்ந்து இந்த அரசு இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் எந்த ஆணையங்கள் நடத்துது பொறுத்த வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு நடத்துது. இந்த எலெக்ஷன்ஸை யார் நடத்துது, அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தலை யார் நடத்துறது, இப்போ நமக்கு இந்த கவுன்சிலர் எலெக்ஷன் நம்ம உள்ளாட்சி தேர்தலை எந்த அமைப்பு நடத்துது அப்படின்ற மாதிரி தான் கேள்விகள் கொஞ்சிருக்கோம். இப்போ நம்ம அதை போயிட்டுனா இந்த தேர்தல் ஆணையம்னா தற்போது இந்திய தேர்தல் ஆணையத்தோட தலைவராக யார் இருக்காங்க, அதோட உறுப்பினர்கள் ஆணையர்கள் யாரா இருப்பாங்க, அதே மாதிரி மாநில தேர்தல் ஆணையம்னா யாரு, அந்த மாநில தேர்தல் ஆணைய உறுப்பினர்களா யார் இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த பார்த்தோன்னா தொடர்ச்சியா உங்களுக்கு பார்த்தோன்னா வகுப்புகளா இப்போ வரக்கூடிய அடுத்தடுத்த முதல்ல என்னன்னா நம்ம என்ன படிக்கணும்ன்றத முதல்ல தெளிவாய்க்கணும். நம்ம என்ன படிக்கணும்னே தெரியாம நம்ம பாட்டு ஏதாவது ஒன்று படிச்சுட்டு இருக்க கூடாது. ஏன்னா இருக்கிற நாட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு, வேகன்ஸும் ரொம்ப ரொம்ப குறைவு, 645 வேகன்சி தான் இருக்கு. நமக்கு அது தேர்வுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளவு வரலாம்னா போற ஏறதால ஒரு 1000 வேகன்சி வரைக்கும் முன்னாடி ஏறலாம். மெயின்ஸுக்கு ஒரு 10,000 பேர் வந்து நம்ம கூப்பிடலாம். அப்போ நம்ம ஒரு 10,000 பேர் கூப்பிட போறோம்னா நம்மளோட கட் ஆஃப் எவ்வளவு வரும்னா, சிம்பிள் கேள்வித்தாள் ரொம்ப ஈஸியா இருக்கு. அதான் ஈஸினா ஒரு மாட்ரேட்டா இருக்கு. தமிழ் வந்து கேள்விகள் வந்து ஓரளவுக்கு போடுற மாதிரி இருக்கு சார். அதாவது 2வது எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம்ல தமிழ் வந்து ரொம்ப மாறி கதற விட்டுருந்தாங்க. குரூப் 4 எக்ஸாமுக்கு தடுத்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம் நடந்துச்சு. அந்த கேள்வித்தாளை பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாவே இருந்துச்சு. அது எலிஜிபிலிட்டி அப்படின்றதுனால அது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு போல. அப்ப அந்த கேள்வித்தாளை பார்க்கும்போது ஏறத்தாழ ஒரு 85ல இருந்து 90 கேள்விகள் பார்த்தோம்னா எல்லாருமே ஆவரேஜா எல்லாருமே போடுற மாதிரி இருந்துச்சு. நடந்திருக்கு எக்ஸாம். நம்மளோட அகாடமியோட
முன்னாடி இருக்கிற வீடியோக்கள்லேயே பார்த்தோன்னா அந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேண்டா போய் அந்த தமிழ் கொஸ்டின் பேப்பர் ஒன்ஸ் பாருங்க. அது இல்லாமல் டிஎன்பிசி வெப்சைட்லேயும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அங்கிட்டையும் பார்த்துக்கலாம். சரி, இப்போ நம்ம 90லேருந்து 85 90 போடுற மாதிரி இருக்கு. இது இப்போ சிலபஸ் மாற்றி நமக்கு ஒரு செக்மெண்ட் தமிழ் தகுதி தேர்வு கொடுத்துருக்கான். கொஞ்சம் டஃப் பண்ணுறான், இன்னும் ஓலைச்சுவடைகள் இன்னும் மாறல முருகேஷா அவன் அப்படியே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சாலுமே இன்னைக்கு தமிழில் குறைஞ்சபட்சம் எவ்வளோ போடுறாங்கன்னா 75லிருந்து 85 கேள்விகள் ஓரளவுக்கு கூட வந்துட்டாங்க. அதாவது நம்ம வந்து கத்திட்டு இருக்கோம், நம்ம எல்லாருமே கத்துறோம், நம்மளோட கோரிக்கை எல்லாமே ரேட்டு தான், நான் படிச்சது வரல அப்படின்ற மாதிரி கத்திட்டு தான், எல்லாமே கத்திட்டு தான் இருக்கும். நம்ம நினைக்கிறத தாண்டி போட்டியாளர் இருக்காங்க. அதாவது நிதர்சனமான உண்மையை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதை தவிர்த்துட்டு வந்து இல்லை நான் மொத்தத்தையும் மாத்துறேன், நீ என்ன வச்சாலுமே என்ன கொடுத்தாலுமே படிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படிங்க அதுக்குன்னு இப்படியே இருந்துட முடியுமா அப்படின்னா நம்ம சொல்ற விஷயம் என்ன வருதுன்னா, முதல்ல வந்து நம்ம பண்ற எல்லா விஷயமே ரைட்டு தான். ஆனா இந்த 60 நாள்ல நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் பத்தி யோசிக்கணும். ஆனா அதை தவிர்த்துட்டு நம்ம என்ன யோசிக்கிறோன்னா இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலான்ற மாதிரி ஒரு யோசனைக்கு போறோம். ரைட், அது உங்க விருப்பம். இன்னைக்கு நமக்கு பொறுத்த வரைக்கும் 85 கேள்வி, அதாவது 75லிருந்து 85 கேள்விடும் போது ஆவரேஜா நம்ம எவ்வளவு கொஸ்டின்னா 80 கொஸ்டின் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் மாடரேட்டா இருந்துச்சுன்னா 80 கேள்வி. ஜிகேல பொறுத்த வரைக்கும் 75லிருந்து 80 கேள்வி. அப்ப நம்ம இந்த குரூப் 2 2A நான் ஒரு போஸ்ட் 2A எனக்கு கிடைக்கும் சார் அப்படின்னா 155 கேள்விகள், 155 கேள்விகளுக்கு மேல நம்ம போட்டா நம்ம செலக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து தொடர்ச்சியா நான் மெயின்ஸ், அதாவது குரூப் 2 மெயின்ஸ் எழுதுற மாதிரி நான் பிளான் ஆகணும் சார், நான் ஒரு முனிசிபல் கமிஷனர் ஆகணும், நான் ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் ஆகணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணும்போது ஒரு 165 கேள்விகள் நம்ம போட்டா அதுக்கான எலிஜிபிள் இருக்கலான்றாங்க. ஏன் சார் 165 கேள்விகள்னா நம்ம வேகன்சி வெறும் 50 வேகன்சி தான். இப்போ இன்னைக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன், அதாவது நம்ம நோட்டிஃபிகேஷன் விட்டு திருப்பி ரிவைஸ் பண்ணி ஒரு 150 போஸ்ட் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. அப்போ நமக்கு இன்னும் இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு எப்படி ஒன்றும் ஒரு 6 மாசத்துலேருந்து 8 மாசம் ப்ராசஸ் இருக்கு. அவ்வளோ ப்ராசஸ் அந்த டைம் இருக்கும்போது அப்போ நம்ம வேகன்சி 645 சேரத்தில் எவ்வளோ வரலாம், ஒரு 1000 ஒரு 1200 அது மாதிரி நமக்கு ஏறிட்டே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரிட்டையர்மெண்ட், ஒரு 80,000 ரிட்டையர்மெண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு 8000 பேர் இப்போ ரீசெண்டாக கூட ரிட்டையர்மெண்ட் ஆனாங்க. அப்போ இதோட வேகன்சிலாம் வந்து கலெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறாங்க, நம்மளுக்கு போடதான் போறாங்க. இப்போ தமிழக அரசு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 லட்சம் பணியாளர்கள் நியமிக்கப்படும் சொல்லிட்டு ஏற்கனவே சொன்னாங்க. அதை வந்து நிறைவேற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சைட்ல இருந்து இருக்கு. அழுத்தங்களும் அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதன் அடிப்படையில் நமக்கு என்ன அரசு பணியாளர், ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது, அதை நம்ம என்னதானாலுமே எலெக்ஷன் ஒரு டைம்ல அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. அப்போ அதை புரிஞ்சுட்டு உங்களுக்கு வேகன்சி அதிகமாக ஆகதான் போகுது. அப்போ நீங்க வந்து விடாம படிக்கணும். எதை சார் படிக்கணும் அப்படின்னும் போது ஜிகேல முதல்ல நீ இதுதான் படிக்கணும், பாலிட்டி. ஏன்னா நீ வந்து இதுக்கு முன் இதுவே சாட்சின்ற மாதிரி அந்த கேள்வித்தாளை எடுத்து பாரு. மற்ற தலைப்புகளை போய் தொடும்போது இதெல்லாம் ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும். ஆனா இந்த பாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு படிச்ச மாதிரி இருக்கும். அப்ப நம்ம ஓரளவுக்கு படிச்சுட்டோம், படிச்சது தெளிவா படிக்கல. அப்ப தெளிவா படிக்கிறதுக்காக ஒரு வேல்யூபிள் பாயிண்டோ டிப்ஸும் பார்த்தோன்னா உங்களுக்கு தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோக்களை நாங்கள் கொடுத்துட்டே வரோம். இது உங்களுக்கு என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு தெளிவாக கொடுத்துருப்போம். தொடர்ச்சியாக உங்களுக்கு பாலிட்டி வீடியோ வரும், நீங்கள் அதை பார்த்துட்டே வாங்க, சைட் பை சைட் இன்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக நாங்கள் நோட்ஸ் தான் கொடுத்து கிளாஸ் தெளிவாக உங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் சைட் பை சைட் பார்த்துட்டே வாங்க. இந்த சீரீஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ மேம்.